இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். தாய் வயிற்றில் என்னை அழைத்தாய், தரணியின் தனி பெரும் பணிக்காய். தகுதியில்லா என்னை தேர்ந்தெடுத்தாய், இறை இரக்கத்தில் மலரும் அன்பனப்பூவாய். வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. தேசத்தில் என்னை படைத்து அன்பினில் தோழமையாகிடவே ஆவியால் ஆட்கொண்டு அருள் பொழிந்து கண்ணீரை துடைக்கும் கரமாகவே நிலையான உம்மை பின்தொடர நீங்காமல் நிதமும் நிழலானேனே. நிலையான உம்மை பின்தொடர நீங்காமல் நிதமும் நிழலானேனே. மனித மனங்கள் மகிழ்வாக மனதிலே இரக்கம் மலர தந்தேன் தந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. நாவினில் வார்த்தை நீ விதைத்து நம்பிக்கை வாழ்வை வளர்த்திடவே எளியோரின் பணிக்காய் என்னை பணித்து ஏங்கிடும் ஏற்றம் கண்டிடவே இறையே உமை போல் நிறைவாகவே இணையில்லா அன்பை பகிர்வேனே. இறையே உமை போல் நிறைவாகவே இணையில்லா அன்பை பகிர்வேனே. பணியினில் உள்ளம் நிறைவாக பாரினில் சான்று பகர வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. தாய் வயிற்றில் என்னை அழைத்தாய், தரணியின் தனி பெரும் பணிக்காய். தகுதியில்லா என்னை தேர்ந்தெடுத்தாய், இறை இரக்கத்தில் மலர்
புனித யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 15 இறைச்சொற்றொடர்கள் 9 முதல் 17 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் நம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிறை இன்று நாம் சிறப்பித்துக் கொள்கிறோம். அன்பில் நிலைத்திருங்கள், நட்பில் நிலைத்திருங்கள், நலமான நட்பிலே நிலைத்திருங்கள் என்னும் செய்தியை தாங்கி வருகிறது இன்றைய இறைவாசகம். உயிர்ப்பின் சாட்சிகளாய் தொடக்க கால சீடர்கள் அன்பில் நிலைத்திருப்பதை பார்த்து யூதர்களும் புற இனத்தாரும் வியந்தார்கள். அவர்களின் அன்பு செய்தலை கொண்டே அவர்கள் கிறித்தவர்கள் என அறிந்து கொண்டனர். கோயிலில் வர்றதுனாலேயோ, குருச்சடி போகிறதுனாலேயோ, நவநாள் செய்கிறதுனாலேயோ, திருப்பலியில் போய் தினமும் நாக்கையும் கையை நீட்டி நன்மை வாங்குறதுனாலேயோ, அல்லது வணக்கம் செய்கிறதுனாலேயோ, ஜெபமாலையை தொடர்ந்து செய்கிறதுனாலேயோ அல்ல, மாறாக அவர்கள் அன்பு செய்தலை கொண்டே அவர்கள் கிறித்தவர்கள் என அறிந்து கொண்டார்கள். அதனால ஜெபங்கள் எல்லாம் வேண்டாம் என்று எந்த தாய் திருச்செபம் சொல்வதில்லை. இது ஒரு பக்கம் ஒரு ட்ராக்கில் போனாலும் இன்னொரு ட்ராக் இருக்கிறது, அன்பு செயல். அதை மறந்துவிட்டோம் என்று சொன்னால் நாம் செய்கின்ற அத்தனை வழிபாட்டு செயல்களும் அர்த்தமற்றவை என்பதுதான் என்னுடைய பார்வை. எனவே ஒரு பக்கம் நம்முடைய செப காரியங்கள், வழிபாட்டு காரியங்கள், திருப்பலி காரியங்கள், திருவடுசான கொண்டாட்டங்கள், மே மாத வணக்கங்கள், நவநாட்கள், ஜெபமாலைகள் என்று ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் ஏழை எளிய இயலாத மக்களுக்கு செய்கின்ற அன்பு செயல்கள், சமதர்ம வாழ்வுக்காக போராடுதல், சம மாண்புக்காக சம உரிமைக்காக குரல் கொடுத்தல், இது ஒரு பக்கம் சென்றால் மட்டும்தான் நம்முடைய கிறித்தவம் அல்லது கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்னும் இயேசுவின் அழைப்பை கேட்கிறோம். அன்பில் நிலைத்திருத்தல் என்றால் என்ன என்னும் விளக்கத்தையும் இயேசு தருகிறார். நான் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். அன்புக்குரியவர்களே, அன்பில் நிலைத்திருப்பதற்கு இயேசுவே நமக்கு முன்மாதிரி. அவர் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து நடந்தது போல நாமும் இயேசுவின் கட்டளைகளை கடைபிடிப்போமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேறு வகையில் சொல்வதானால் இறை வார்த்தையின்படி வாழ்வது இயேசுவின் அன்பில் நிலைத்திருப்பதாகும். நாள்தோறும் நாம் கேட்கிற இறைமொழிகளை நம் வாழ்வில் கொஞ்சமேனும், முழுவதுமாக முடியாது, நம்மளால் இயலாது, கொஞ்சமேனும் கடைபிடித்து இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கிற வரத்தை நாம் தினமும் முயற்சி எடுக்க வேண்டும். இன்றைய உலகிலே உறவின் முக்கிய இடத்தை பிடித்திருப்பது நட்பு என்று சொல்லுகிறோம். காதலும் காமமும் அல்ல, நட்பு மட்டும்தான். ஒரு நல்ல நண்பன் 100 உறவினருக்கு சமம் என்று சொல்வார்கள். நண்பர்கள், தோழர்கள் இவர்கள் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் செதுக்கக்கூடிய சிற்பிகள். அதே வேளையிலே உங்கள் வாழ்க்கையை உடைத்து உருகுலைப்பதும் அவர்களே. கவிஞன் ஒருவன் இவ்வாறு ஜெபிக்கிறான், இறைவா, என் பகைவனை நான் பார்த்து கொள்கிறேன், நண்பனிடமிருந்து என்னை நீ காப்பாற்று என்று. நட்பு, நண்பர்கள் அவ்வளவு கடினமான ஒன்றா இருக்கலாம். நட்பின் சிறப்பை உணர்ந்த இயேசு தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட
சிறந்த அன்பு யாரிடம் இல்லை என்றார். தன்னை காட்டி கொடுத்தவரையும் தோழா எதற்காக வந்தாய் என்ற உயிரை உறைய வைத்த வார்த்தைகள் பகைவனையும் பதற வைத்து விடுகிறது. இவ்வாறு இயேசு பகையை கூட நட்பாக மாற்ற வேண்டும், இருக்கிற நட்பை உயிரை கொடுத்தேன்னு வளர்க்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இன்றைக்கு உயிரை வாங்குகின்ற நட்புகள் கூட இருக்கிறது. பல வடிவங்களிலே மாறு வேடங்களிலே அலைவதை பார்க்கிறோம். குடும்பங்களிலே, தெருக்களிலே, நிறுவனங்களிலே பார்க்கிறோம். சுயநலம் என்ற போர்வையிலே பணம், பதவி, ஆசையில் காட்டி கொடுக்கிற துரோகங்கள் நட்பில் நயவஞ்சமாக நடைபெறுவதை முன்னுணர்ந்தே இயேசு இதை சொன்னார் என்று நான் நினைக்கிறேன். நட்பை வளர்ப்போம், நலமான நட்பை வளர்ப்போம், நயவஞ்சக நட்பை வளர்க்க வேண்டாம். உயிரை கொடுத்தேனும் நண்பனை காப்போம். தலை போனாலும் ஒருபோதும் பகைவனை கூட காட்டி கொடுக்க வேண்டாம். அது அவனை தெரிந்து வாழ வைக்கும், நட்பை வளர்க்கும், நம்மை வாழ வைக்கும். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நலமான அன்பிலும் நட்பிலும் எங்களை நிலைத்திருக்கச் செய்யும். ஆமேன். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். செல்வேனையா
தொடுமே என்னை கரத்தாலே. தொல்லைகளாலே துயர்வுற்றேன், தொடுமே என்னை கரத்தாலே. பேரன்பானவரே, என் வாழ்வில் பெரியன செய்பவரே, வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா, வேறு யாரிடம் செல்வேனையா. பேரன்பானவரே, என் வாழ்வில் பெரியன செய்பவரே, வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா, வேறு யாரிடம் செல்வேனையா. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
போற்றி. தனி பெரும் கருணையால் காப்பவா போற்றி. நிலையான புகழுக்குரிய
தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.